2025 குரூப் 4 எக்ஸாம் எழுதினவங்களுக்கான ஃபேஸ் 3 கவுன்சிலிங் லிஸ்ட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேஏ டைப்பிஸ்ட்டு செனோ டைப்பிஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு இப்போ கவுன்சிலிங் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்னைக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிற டீட்டெயிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் 3 கவுன்சிலிங் ஃபார் குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8/5/2026 அன்னைக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டை 2 டைப்பாக பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்க அவங்களுக்கான லிஸ்ட்டு ஒன்றும், புதுசாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கவுன்சிலிங் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்க அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க சர்டிஃபிகேட் எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். முதல்ல டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்டில் டைப்பிஸ்ட் 2க்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் கோடு அப்படின்னா 3667, 3668 அண்ட் 3681. இந்த லிஸ்ட்ல ஒருத்தருக்கு மட்டும் அனுப்பியிருக்காங்க. அவர் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண தேவையில்லை, டைரக்டா கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட். இதுல ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1. இதுல போஸ்ட் கோட் 3673 அண்ட் 3675. இந்த போஸ்ட் கோடுக்கு 3 பேருக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை, டைரக்டா கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2. என்னென்ன போஸ்ட் கோடு அப்படின்னா 3666, 3669, 3756. இதுல சில பேர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ண தேவையில்லை, டைரக்டா கவுன்சிலிங்லயே கலந்துக்கலாம். அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3, போஸ்ட் கோட் 3682. இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க கூட சர்டிபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை, டைரக்டா கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட், அதுக்கு பிறகு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிபிகேட் கொடுத்துருந்தீங்களோ அந்த எல்லா சர்டிபிகேட்டும் நீங்க இப்ப அப்லோட் பண்ணணும். அதாவது உங்க ஓடிஆர் அக்கௌண்ட்ல போய் நீங்க சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அதுக்கான டேட் என்னைக்கு அப்படின்னா 13/4/2026 இருந்து 22/4/2026. சர்டிஃபிகேட்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்கை வந்து, அதாவது ஒரு பிளேலிஸ்ட் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் இந்த வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அதர் போஸ்ட். இதெல்லாம் முதல்ல அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, போஸ்ட் கோட் 3293. இதுல 10 பேர் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 10 பேருமே சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கணும். அடுத்தது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸ் இன் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட், போஸ்ட் கோட் 3296. இதுல 10 பேர் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 10 பேருமே சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டு கவுன்சிலிங்ல கலந்துக்கணும். அடுத்தது டைப்பிஸ்ட்ல டைப்பிஸ்ட் 2, போஸ்ட் கோட் 3667, 3668, 3681. இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க கண்டிப்பா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கணும். அடுத்தது டைப்பிஸ்ட் 3, போஸ்ட் கோட் வந்து 3745, அடுத்தது 3761. இந்த லிஸ்ட்ல உள்ளவங்களும் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும், அதுக்கு பிறகு கவுன்சிலிங்ல கலந்துக்கணும். அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, போஸ்ட் கோட் 3673, 3675. இதுல 3 பேர் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இவங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டு அடுத்தது கவுன்சிலிங்ல கலந்துக்கணும். அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2, போஸ்ட் கோட் 3666, 3669, 3756. இந்த லிஸ்ட்ல 3 பேர் இருக்காங்க. இவங்களும் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும், அதுக்கு பிறகு கவுன்சிலிங்ல கலந்துக்கணும். அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3, போஸ்ட் கோட் 3682. இதுல 4 பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல. இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு அடுத்தது கவுன்சிலிங்ல கலந்துக்கணும். இப்ப இந்த கவுன்சிலிங்கை பத்தியான இன்டிமேஷன் உங்களுக்கு SMS வந்திருக்கும், இல்லாட்டினா மெயில்ல வந்திருக்கும். ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க.
இந்த ஃபேஸ் 3 கவுன்சிலிங் என்ன ரேஷியோவில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அண்ட் அதர் போஸ்ட் இன் தி ரேஷியோ ஆஃப் 1:10. டைபிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் 1:10 இந்த ரேஷியோவில் இருக்குது. டைபிஸ்ட் 3 பொறுத்த வரைக்கும் 1:3 இந்த ரேஷியோவில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெனோடைபிஸ்ட் 1, 2 அண்ட் 3 இது என்ன ரேஷியோ அப்படின்னா 1:3. இந்த ரேஷியோ எல்லா கேட்டகரிக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்டோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.